சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம். கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான மந்திரம். இது என்னடா தலைப்பு இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்க, அப்படித்தானே? நிறைய சகோதர சகோதரிகள், என்னுடைய கணவர் குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு, அவரோட போக்கு சரியில்லை, அவர் அம்மாவனுடைய பேச்சு கேட்குறாரு, அது மட்டும் இல்லை தன்னுடைய சகோதரனுடைய பேச்சு கேட்குறாரு, என்னுடைய பேச்சு கேட்கறது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்கிறதே அவருக்கு பிடிக்கல, எல்லாமே அவங்க அம்மா வீடு தான், எல்லாமே அவங்க அம்மா சகோதரிங்க சகோதரர்கள் இப்படி தான் இருக்கிறாரு, அவரை மாற்றவே முடியல அப்படின்றாங்க. அதாவது திருமணத்திற்கு முன்பாக அம்மா சகோதர சகோதரிகள் அவங்களோட இருக்கிறதுங்கிறது, அவங்களோட பாசமாக இருக்கிறது, பற்றாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது கண்டிப்பாக தேவை. திருமணத்துக்கு பின்பாகவும் தேவை. கண்டிப்பாக ஒரு கணவனுக்கு அது தேவை. நிறைய இடங்களில் மனைவி மந்திரம் போட்டுட்டா, தலையண மந்திரம் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரை இழிவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆரம்பத்தில் திருமணமான புதிதில் கணவன்மார்கள் தாய்க்கு பரிந்து பேசுறது, தாயோட இணைந்து இருக்கிறது, தாயோட பாசமாக இருக்கிறது, அதிகமாக அது நடிக்கிறாங்களா இல்லையா தெரியாது, ஆனால் அப்படி இருப்பாங்க. அதுவே நாளடைவில் மனைவிக்கு எதிராக மாறி மனைவியை துச்சமாக மதிக்கிறது அப்படிங்கிறது ஆயிப்போகுது. மனைவியை ஒரு அடிமை மாதிரி நடத்துறது, மனைவியை ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு தூசி மாதிரி நினைக்கிறது, மற்றவங்களுக்கு எதிர்க்க மனைவியை நான் பாரு ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு அந்த தன்மையிலேயே, ஒரு அதிகார தோரணையிலே அவங்கள வேலை வாங்கிறது முதற்கொண்டு எல்லா வகையிலுமே அவங்கள கீழ்ப்படிய வச்சு அந்த மாதிரி நடத்தி அவங்கள ஒரு போக பொருளாகவும் பெண் அடிமையாகவும், இதுக்கு மேலே போயிட்டு வரதட்சணை கொடுமை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பதிவு ஆண்களுக்கு எதிரான பதிவு அல்ல, இப்படியாக இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு எதிரான பதிவு அடுத்து நம்ம போட போகிறோம். அதனால் ஆண்கள் நிதானிக்கணும், என்னை யாரும் திட்டக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. இந்த மாதிரி பெண்கள் நிறைய அவஸ்தைப்படுறாங்க இல்லையா, அவங்க கண்ணீரோட இந்த பிரார்த்தனைக்கு வருகின்ற பொழுது அவங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு நல்லது நடந்து அந்த கணவன்மார்கள் மனம் மாறி அவங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கிய பிறகு தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு உதாரணம், அதாவது சமீபத்தில் ஒரு பெண் நம்மகிட்ட தொடர்ச்சியாக ஒரு 6 மாதமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. வெளிநாட்டை சார்ந்தவங்க, பேர் சொல்ல வேண்டாம், வெளிநாட்டை சார்ந்தவங்க. அந்த அம்மா தனிமையாக சம்பாதிச்சு உழைச்சி பொருளீட்டி எல்லாருக்கும் உதவுறாங்க, எல்லாருக்கும் உதவி, சமுதாயத்துக்கே உதவுறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் கணவன் அவங்களோட வாழலை, அந்த மகளோட அந்த கணவர் வாழலை, மனம் போன போக்கில் குடிச்சிட்டு இந்த பெண்ணுடைய சொத்துக்கள், அவர் சம்பாதிக்கிற சம்பாதனை மட்டுமல்ல, பெண்ணுடைய சொத்துக்கள், பெண் வீட்டாருடைய சொத்துக்கள், அதையும் விற்று சம்பாதிச்சு அழித்து என்னென்னவோ சொல்ல முடியாத ஒரு பழக்க வழக்கங்கள், அதன் மூலமாக அந்த சகோதரிக்கு வாழ்க்கையை போயிடுது. பொருளாதாரம் இருக்குது, ஆனால் கணவனுடைய போக்குனால அந்த சகோதரிக்கு வாழ்க்கையே போயிடுது. அந்த வாழ்க்கையை நிலைநிறுத்தும் விதமாக நம்மக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பிரார்த்தனை பண்ணோம், மந்திரத்தையும் கொடுத்தோம். இந்த கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான மந்திரம், ஷாயி மந்திரம். அப்பா கிட்ட வச்சுட்டோம்னா, சரணாகதி அடைஞ்சோம்னா, இந்த மந்திரத்தை சொன்னோம்னா சத்தியமாக இது முடிச்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு அது பலன் கிடைக்குது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய மகிமை. இது மாதிரி நிறைய பெண்கள் வேதனைப்படுறாங்க.
அந்த வேதனையை தீர்த்து அந்த அடிமைத்தனத்தை உடைச்சு, அந்த சங்கிலியை உடைச்சி அவங்களுடைய மனசை மாற்றி அந்த விவாகரத்து ஆகக்கூடிய நேரம், அந்த நிலைமை, மனசு ஒத்து வராத நிலைமை, உடல் ஒத்து வராத நிலைமை, தொழிலில் மற்ற விஷயங்களில் இணக்கமில்லாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் மாற்றி நல்ல சூழ்நிலையாக ஆக்கி அந்த சூழ்நிலையில் மனசு மாறி வந்து நல்லபடியாக வாழக்கூடிய, அனுசரணையாக, அந்யோன்யமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, இணக்கமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய மந்திரம். கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான சாயி மந்திரம். இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். தமிழ் மந்திரம் தான். சொல்லும் போதே அதை ஸ்டில் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம், அதாவது மனப்பாடம் பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், பண்ணலாம். அது முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அதை பாருங்கள், அதுலேயும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதுலேயும் படிச்சுக்கலாம். படிங்க, கணவனுடைய போக்கை மாற்றுங்க, நல்ல சந்தோஷமாக வாழுங்க. உங்களை வாழ்த்துறேன். இதை போன பதிவில் நீங்கள் கேட்டீங்க, நிறைய பேர் இப்படி ஒரு மந்திரம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தேன். நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. ஆண்கள் கூட கேட்குறாங்க, இது என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்கள்னா தன்னுடைய தங்கை சரியான முறையில் வாழ மாட்டாங்க. அந்த தங்கைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம், அதை நல்லா வாழணும், அந்த தங்கையினுடைய கணவர் போக்கு மாறணும்னு சொல்லிட்டு அநேக சகோதரர்கள் கூட இந்த மந்திரத்தை கேட்டிருந்தாங்க. அதுதான் அதிசயம். அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இப்போ மந்திரத்தை சொல்கிறேன், கேளுங்க. வரி வடிவத்திலையும் அது வருது, அதையும் பாருங்க, பார்த்து மனனம் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கணவனுடைய போக்கை மாற்றுங்க. குடிக்கிறாரோ எது செய்தாரோ அந்த மனசை மாற்றுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே அனந்த கல்யாண குணாய மம பதி துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க திஷா அதிசீக்கிரமேவே நிவாரய நிவாரய ஓம் பட் ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தில் இந்த மம பதி அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல என்னுடைய, மமன்னா என்னுடைய, பதின்னா கணவர். மம பதி அந்த இடத்துல உங்கள் பேரை போடலாம். உங்கள் பேர் இல்லை, அதாவது சொல்கிறவங்க பேர் இல்லை, கணவருடைய பேரை சொல்கிறது மனைவி சொல்ல போகிறாங்க. கணவனுடைய பேர், அதாவது புள்ளிராஜான்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு பேர், ஏதோ ஒரு பேர். ஏன்னா வேற யாராவது பேரை சொன்னோம்னா தப்பாயிடும் இல்லையா? அதனால் அந்த அவங்களுடைய பேரை, கணவருடைய பேரை சொல்லிட்டு துர்சிந்தனா, மமபதி பேரை சொல்லிட்டு துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க்க திஷா அதிசீக்கிரமேவே நிவாரிய நிவாரிய ஹும் பட் ஸ்வாகா, இப்படி மந்திரத்தை சொல்லலாம். மறுபடியும் நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே அனந்த கல்யாண குணாய மம பதி துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க்க திஷா அதிசீக்கிரமேவே நிவாரிய நிவாரிய ஹும் பட் ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே அனந்த கல்யாண குணாய மம பதி துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க்க திஷா அதிசீக்கிரமேவே நிவாரய நிவாரய ஹும் பட் ஸ்வாகா. இதை எத்தனை முறை சொல்லணும்னா 108 முறை சொல்லுங்க. வியாழக்கிழமையில சொல்லுங்க 108 முறை. இந்த கணவனுடைய மனைவிமார்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் 108 முறை வியாழக்கிழமைகளில் காலையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது, அதிகாலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய மந்திரம் 108 முறை. இது 108 முறை சொல்கிறதுக்கு எனக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுதேப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மந்திரத்தை அந்த பூஜையின் போது ஆரம்பிங்க. மனப்பாடம் ஆயிடுது இல்லையா, அதுக்கு பிறகு மனசுக்குள்ளே சொல்லுங்க. இது எல்லாரும் தெரியுற மாதிரி சொன்னாக்கா சரி இருக்காது இல்லையா? அதனால மனசுக்குள்ளே சொல்றதுக்கு மகிமை அதிகம். அதனால மனசுக்குள்ளே சொல்லிட்டு வேலையை படுத்துட்டே இருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுனாலும் வேலைக்கு போயிட்டே, வேலைக்கு ட்ரெயினில் போங்க, ஆட்டோவில் போங்க, போய்கிட்டே சொல்லிட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே அனந்த கல்யாண குணாய மமபதி துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க்க திஷா அதிசீக்கிரமேவே நிவாரை நிவாரே ஹும் பட் ஸ்வாகா சொல்லிகிட்டே போங்க. 108 ஆகிடும். 108னா கணக்கு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ருத்ராட்ச மாலையோ அல்லது துளசி மாலையோ வச்சு சொல்லலாம். இல்லை நம்பர்ஸ் அதிகமாக போயிடுது அப்படின்னா மாலையே வேண்டாம்.
அதிகமான எண்கள் நீங்கள் சொல்ல முடியும்னா மாலை தேவையில்லை. ஏன்னா அதிகப்படியாக சொன்னால் அதிகப்படியாக கொடுக்க போகிறார், சீக்கிரமாக கொடுக்க போகிறார், அதுதானே ஆகும்போது. ஆனால் குறைச்சலாக இருந்துட்டா நல்லா இருக்காது இல்லையா? 108க்கு 75 தடவை சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால 108 முறை சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த இது வச்சுக்கோங்க, ருத்ராட்சமாக மாலை வச்சுங்க, ஜெப மாலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? சொல்லுங்க. சரியா வாழுங்க. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ரா. साई चरणं नवकरणं भयहरणं साई